ஹாய் ஆல்ரெடி நான் கார சட்னி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதில் வந்துட்டு நிறைய பேர் இட்லி மாவு ரெசிபி வந்து கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து 1 டம்ளர் போல் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அதுலேயே 1 டம்ளர் வந்துட்டு ரேஷன் அரிசி சேர்த்துட்டு மிச்சம் 3 டம்ளர் வந்துட்டு இட்லி அரிசி வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ அது கூடவே 1 ஸ்பூன் போல் வெந்தயம், அதே டம்ளர் 1 டம்ளரில் உளுந்து, இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெந்தயமும் உளுந்தும் போட்டு நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா மைய அரையணும், பந்து மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்படி மிதக்கும். இதுதான் கரெக்டான பதம். நெக்ஸ்ட் வந்துட்டு அரிசியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதையுமே வந்து போட்டு அரைச்சிக்கலாம். அது அரிசியுமே ரொம்ப நைஸாக தேவையில்லை, இந்த மாதிரி கொஞ்சம் நொரன்னு இருந்தாலே போதும். இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக புளிக்க விட்டுருங்க. மார்னிங் எடுத்து இட்லி ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் வீடியோ என்ன கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.